இனிமேல் பசங்களுக்கு கடையில் ஸ்வீட் வாங்கி தராமல் வீட்டிலேயே பெட்டிக்கடை ஸ்வீட் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு உடச்சக்கல்லை எடுத்துக்கலாம், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம், ஒரு ஏலக்காய் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் உடச்சக்கல்லை தான் சொல்லுவேன். நிறைய பேர் பொட்டுக்கடலையும் கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு நெய் ஊற்றி அதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது காய்ச்சி வச்சுருந்த நெய் ஊற்றிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஃபுல்லாக அந்த நெய் அந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சம் மாவு எடுத்து பிடிச்சி பாருங்கள். பிடிச்ச உடனே இருக்கமாகவும் உதிர்த்து விட்டால் தூளாகவும் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பார்த்தோம். இப்போ இது ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஷேப் வந்துடும். இதுக்கு பதிலாக நான் மூடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷேப்காக வேறு எதுனா பிளேட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதை அப்படியே ஸ்லேஸ் போட்டு எடுத்திங்கன்னா பெட்டி கடை ஸ்வீட்டு ரெடி. இது பண்ணுறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்கள் குயிக்காகவே இது பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஹெல்தியான ரெசிபிஸ் வேணும்னா டிடி ஹோம் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.